Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah amma ba'd. قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله مولانا العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தாலா நம்மை முஸ்லிம்களாக மூமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே அல்லாஹ் பிறக்க வைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக ஜமாதுல் ஆஹிர் என்று சொல்லுகின்ற அந்த மாதத்திலே அல்லாஹ் நம்மையெல்லாம் ஒன்று சேர வைத்திருக்கிறான். ஜமாதுல் ஆஹிருடைய முதலாவது தௌபாவுடைய மஜ்லிஸிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய பெரிய கிருபை என்னவென்று சொன்னால், இது போன்ற நல்ல கூட்டங்கள், நல்ல இடங்கள், நல்ல மஜ்லிஸுகளிலே பேசுகின்ற கலந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு, அது மிகப்பெரிய பாக்கியம் பொருந்தியதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் சையதுனா ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நினைவு தினமாக இருக்கிறது. அவர்களுடைய உருசுடைய நாளாக இருக்கிறது. அந்த நாளை நாம் நினைவு கூற வேண்டும், அவர்களை பற்றி பேச வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய சொற்கள், ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்பதற்கு அடையாளம் என்னவென்று சொன்னால், அவர் வாழ்ந்ததனுடைய அடையாளங்களை நமக்கு விட்டு செலுத்த வேண்டும். சையதுனா ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தான் மறைந்த பிறகு அவர்கள் பலதரப்பட்ட சொற்கள் இந்த துன்யாவுக்கு இன்றும் பயனுள்ளதாக இருக்கிறது. மஸ்னவி ஷரீஃப் என்று சொல்லுகின்ற குர்ஆனுக்கு பிறகு எந்த கிதாப் மஸ்னவி ஷரீஃப், அது குர்ஆனுக்கு நிகராக அடுத்ததாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை இந்த சமூகத்திற்கு அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, மிகப்பெரிய வார்த்தைகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். சையதுனா ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி யாருடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் தெரியுமா? அவர்கள் குறிப்பாக அவர்களுடைய ஃபேமிலி, அதாவது அவர்கள் சையதுனா சித்திக் நாயகத்தோடு அவர்கள் சம்பந்தப்படுகின்றார்கள். சித்திக் நாயகத்தோடு அவர்களுடைய குடும்பம் போய் சேருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அப்படிப்பட்ட பாரம்பரியத்திலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தைகள், அவருடைய வாழ்க்கைகள், அவருடைய லட்சியங்கள் நமக்கு இன்றும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் நல்லோர்களிடத்திலிருந்து நாம் பெற வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், சமூகத்திற்கு எதை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த சமூகத்திற்காக அவர்கள் பேசிய வார்த்தைகள் எவ்வளவோ இருக்கிறது. அவர்கள் சொல்வார்கள், குன்து அஸ்மா இஸ்மி வலா அரா நஃப்சி, நான் என் பெயரை கேட்கின்றேன், ஆனால் என் நஃப்ஸை நான் பார்க்க மாட்டுகிறேன். குன்து முன்ஷகிலன் பி நஃப்சி, என் நஃப்ஸை நான் ஈடுபடுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். காரணம் என்ன? லக்கின்னி அபதன் லம் அகுன் முஸ்தஹிக்கல் லஹா. அவர்கள் சொல்லுகின்றார்கள், யாரை பார்த்தாலும் உன் பெயர் என்ன, உன் பெயர் என்ன என்று கேட்கின்றார்கள். எல்லாரும் பெயரை கொண்டு தான் சம்பந்தப்படக்கூடியவராக இருக்கின்றார்கள். ஆனால் யாரும் மனிதனுடைய தன்மைகள், அவருடைய பழக்கங்களை யாரும் கேட்பது கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையிலே பேசப்படுகின்றது ஒரு மனிதனுடைய பேச்சை, மனிதனுடைய பெயரை கேட்கக்கூடாது. அவருடைய நஃப்ஸு சம்பந்தமாக, அவருடைய உள்ளம் சம்பந்தமான விஷயத்தை தான் நாம் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சையதுனா ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இங்கே இப்பொழுது இருக்கக்கூடிய பக்தாதுடைய அந்த ஓரத்தில் தான் வாழ்ந்தார்கள். அதிகமாக தன்னுடைய 4ஆம் வயதிலேயே தாய் தந்தையுடன் அவர்கள் அங்கே சென்று விட்டார்கள். ஆனால் பிறந்தது பார்த்தால் அவர்கள் ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும் கூட ஹிஜ்ரி 623 காலகட்டத்தில் தான் அவர்கள் வாழுகின்றார்கள். அவர்கள் கல்வியை தேடி போகின்றார்கள். பெரும் பெரும் கல்விமான்களை சந்தித்து அவர்கள் கல்வியை பெற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக தஸவுஃப் என்று சொல்லுகின்ற அதையெல்லாம் அவர்கள் மிகப்பெரிய ஆளுமையான நபர்களிடத்திலிருந்தெல்லாம் அவர்கள் கற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் வாழுகின்ற காலத்தில் அவர்கள் ஈடுபட்ட பல ஃபண்கள், சையதுனா ஷம்ஷு தப்ரேஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள்தான் அவர்களுடைய குருவாக, அவர்களுடைய வழிகாட்டியாக இருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் இருந்து பலதரப்பட்ட விஷயங்களை இன்று பார்க்கின்றோம். எத்தனையோ பேர்
ஆலிம்கள் அல்லாதவரிடத்தில் பையத் வாங்குவதை குறை சொல்லுகின்றவர்கள். ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லா அலைக்கு நிகரான ஒரு ஆலிம் கிடையாது. அன்றைய காலத்தில் மௌலானா என்று சொன்னாலே ரூமியை தான் குறிக்கும். அப்படிப்பட்ட ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஆலிம் அல்லாத வெளிரங்கத்தில், ஆனால் இல்முக்கு பலதரப்பட்ட இல்முகளுக்கும் மாரிஃபாவுக்கும் சொந்தக்காரரான ஷம்ஷு தப்ரேஸ் ரஹமத்துல்லாஹுடைய கையில் அவர்கள் போய் பையத் வாங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே நாம் யாரிடத்தில் கையை கொடுக்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது, ஆனால் அவர்கள் நமக்கு என்ன தருகிறார்கள் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. சையதுனா ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லா அலை தன் வாழ்க்கையை முழுக்க ஹுப்பை, குறிப்பாக இஷ்கை விதைத்தார்கள். சொல்லுவார்கள், நீ வாழ்க்கையிலேயே இஷ்குடன் வாழ், முஹப்பத்துடன் வாழ், முத்துஃபில் ஹுப்பி என்று சொல்வார்கள். நீ இறந்து போனாலும் பிரியத்திலே இறந்து போய்விடு, ஏன் நீ இறந்தாலும் உன் பிரியம் மரணிக்காது என்று சொல்வார்கள். மௌத் என்பது மனிதர்களுக்கு தானே தவிர எதற்கு கிடையாது, ஹுப்புக்கு கிடையாது. நீ விதைத்த அந்த பிரியத்திற்கும் அன்பிற்கும் மரணம் கிடையாது என்பதை ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி தன் வாழ்க்கையிலே அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி பலதரப்பட்ட வார்த்தைகளை இந்த சமூகத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக அவருடைய வார்த்தைகள் இன்றைய தௌபாவுடைய மஜ்லிஸ்களில் நமக்கு தேவைப்படுகிறது. ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், ஹுனாக யன்பூன் ஃபீ தாகிலிக், உனக்குள்ளேயே மிகப்பெரிய ஊற்று இருக்கிறது. ஃபலா ததஜவ்வல் பிதல்வின் ஃபாரிகின், உனக்குள்ளே பெரிய பெரிய ஊற்று ஓடுகின்ற பொழுது நீ எங்கே வெளியே போய் வாளி எடுத்து திரிகின்றாய் என்று கேட்கின்றார்கள். பார்த்தீங்களா? வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உனக்குள்ளே பலதரப்பட்ட அத்தாட்சிகள் இருக்கிறது, நீ அதை ஒன்று பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். மனிதன் அத்தாட்சிகளை தேடி தேடி போகின்றான், அங்கே போய் அத்தாட்சிகளை பார்க்கலாமா என்று ஆசைப்படுகின்றான். ஆனால் உனக்குள்ளேயே பெரிய ஊற்று ஓடுகிறது என்பதை ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள். என்றும் கிட்டே இருக்கக்கூடிய பொருள் நமக்கு கண்களுக்கு தெரியாது, தூர இருக்கக்கூடிய பொருள்களுக்குத்தான் நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு பொருளுடைய அந்த கண்ணியம் அஹமியத் என்பது அருகாமையில் இருக்கும் போது போய்விடும். அல்லாஹ் எந்த அளவுக்கு மனிதனோடு அருகாமையில் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய அருகாமையை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நாம் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அவன் நெருங்கிவிட்டான் நம்மை, நாம் அவனை விட்டு தூரமாகிவிட்டோம். அல்லாஹு தாலா ஃபைன்னி கரீப் என்று சொல்லுகின்றான். அந்த அளவுக்கு அவன் நெருக்கமாக இருக்கிறான் என்று சொன்னால் நெருக்கமாக இருக்கக்கூடிய பொருள்களுடைய அருமைகளை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது என்ற ஒரு செய்தியைத்தான் ஜலாலுத்தீன் ரூமி, மனிதனே உனக்குள்ளே பெரிய ஊற்று இருக்கிறது, ஆனால் நீ வெளியே போய் வாளியை தேடி கொண்டிருக்கிறாய், தண்ணீரை போய் தேடுகிறாய் என்ற ஒரு செய்தியை சொல்லித் தருகின்றார்கள். அதனால நாம் நல்ல வார்த்தைகள், தௌபாவுடைய நோக்கமே நாம் எப்படியாவது நம்முடைய கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்பட்டு நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், நல்ல நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். ஹதீஸ்களிலே எத்தனை வார்த்தைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கால ஹைன யுஸ்பிஹு, காலையில் ஒரு மனிதன் எழுந்தவுடன் ஃபசுப்ஹானல்லாஹி ஹீன தும்சூன வ ஹீன துஸ்பிஹூன் வலஹுல் ஹம்து ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி வ அஷியம் வ ஹீன துல்ஹிரூன் அல் ஆயா என்ற ஒரு வசனத்தை யார் காலையில் சொல்லுவானோ, பெருமானார் சொல்லுகின்றார்கள், அதரகமா ஃபாத்தஹு ஃபீ யௌமிஹி, அவன் அந்த நாளில் அவன் எதையெல்லாம் அவனுக்கு மிஸ் ஆனதோ அந்த அனைத்தையும் அவன் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லுகின்றார். பார்த்தீங்களா? அன்னைக்கு எத்தனையோ பொருட்களை இழந்திருப்பான், சந்தோஷத்தை இழந்திருப்பான், பெற்றுக்கொள்வான். அவன் செல்வத்தை இழந்திருப்பான், பெற்றுக்கொள்வான். அவன் ஆரோக்கியத்தை இழந்திருப்பான், பெற்றுக்கொள்வான். எதை இழந்தானோ அவன் பெற்றுக்கொள்வான்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒமன் காலஹா ஹீன யும்சி, மாலையிலான பிறகு திரும்ப இந்த வார்த்தை யார் சொல்லுவாரோ, அதரகமா ஃபாத்தஹு ஃபீ லைலத்திஹி, இரவில் தப்பி போனதை அவன் பெற்றுக்கொள்வான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தீங்களா? அப்போ பகலில் போனதை அவன் பெற்றுக்கொள்வான், காலையில் இந்த வார்த்தை சொன்னவுடன் திரும்ப இரவில் தூங்குவதற்கு முன்னால் சொல்லிவிட்டால் அவன் இரவில் தப்பி போனதை பெற்றுக்கொள்வான். மனிதன் எத்தனையோ நன்மைகளை இழந்து விடுகிறான், மனிதன் எத்தனையோ நியாமத்துகளை இழந்து விடுகின்றான். அதையெல்லாம் அடைவதற்கு ஒரு சந்தர்ப்பம் தான் இது போன்ற நல்ல வார்த்தைகளை சொல்லி மனிதன் இழந்ததை பெற வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், இன்று பார்க்கின்றோம் பெண்களை அல்லாஹ் ஒரு இடத்தில் வைத்திருக்கிறான்.
அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் தான் பெண்கள் இருக்க வேண்டும். ஆண்கள் இருக்கக்கூடிய இடங்களை விட அவர்கள் ஓவர் டேக் செய்துவிடக்கூடாது, முன்னால் போய்விடக்கூடாது. அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் இருந்து விட்டால் பிரச்சனைகளுக்கு வேலை இல்லை, தவறுகளுக்கு வேலை இல்லை. கடல் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும். அது கொஞ்சம் அதிகமாகிவிட்டால் அதை கொண்டு ஆபத்துகள் தான், அதை கொண்டு பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் சல்மானை ஃபார்சி ரதியல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா தஉம்மக்கும் ஃபி ஸலாத்திக்கும், லா லஉம்முக்கும் ஃபி ஸலாத்திக்கும், உங்கள் தொழுகையிலே உங்களுக்கு நாங்கள் இமாமத் செய்ய மாட்டோம். பார்த்தீங்களா? லா நஉம்முக்கும் ஃபி ஸலாத்திக்கும், உங்கள் தொழுகையிலே உங்களுக்கு நாங்கள் இமாமத் செய்ய மாட்டோம். வலா துன்கஹு நிசாஅக்கும் யானி அல் அரப், அரபுகளை உங்களுடைய பெண்களை நீங்கள் நிக்கா செய்து கொடுத்து விட வேண்டாம், தகுதி இல்லாதவர்களுக்கு என்ற ஒரு செய்தியை சல்மானை ஃபார்சி ரதியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். என்ன அர்த்தம்? லா நஉம்முக்கும் ஃபீ ஸலாத்திக்கும், உங்கள் தொழுகையிலே உங்களுக்கு நாங்கள் இமாமாக இருக்க மாட்டோம். யாரை பார்த்து சொல்லுகின்றார்கள்? குறைஷிகளை பார்த்து. குறைஷிகளே, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் தான் இமாமத் செய்ய வேண்டும், நீங்கள் தான் முன்னால் இருக்க வேண்டும். காரணம், பெருமானார் சொல்லிவிட்டார்கள், கத்திமு குறைஷன், நீங்கள் எல்லா இடத்திலும் குறைஷிகளை முற்படுத்துங்கள். அல் ஐம்மத்து வல் கிலாஃபத்து ஃபீ குறைஷின், இமாமத் என்பதும் கிலாஃபத் என்பதும் குறைஷிகளிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு உண்டான இடத்தையும் அங்கீகாரத்தையும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அதைத்தான் சல்மானை ஃபார்சி ரதியல்லாஹு சொல்லுகின்றார்கள், குறைஷிகளே, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு நாங்கள் இமாமத் செய்ய மாட்டோம் என்ற ஒரு செய்தியை அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். வலா துன்கஹு நிசாஅக்கும், உங்களுடைய பெண்களை குறைஷிகள் அல்லாத மற்றவர்களிடத்தில் நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள். குறைஷிகளான பெண்களுக்கு குறைஷியான ஆண்களைத்தான் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் சல்மானை ஃபார்சி ரதியல்லாஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், காலத்திற்கு தேவையான விஷயங்கள், யார் யாருக்கு என்ன கண்ணியத்தை கொடுக்க வேண்டும், மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். இன்று நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்று சொன்னால், ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள் பறிக்கப்படுகிறது, ஒரு சமூகத்தை மட்டும் ஒரு கண்ணோடு பார்க்கப்படுகிறது, ஒருவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட கூடுதலாக செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்பட வேண்டியவர்களுக்கு கொடுக்கப்படுவது கிடையாது என்ற அடிப்படையில் தான் எல்லா பிரச்சனைகளும் வருகிறது. அதிகமான பிரச்சனை இன்று சொத்து தகராறில் இருக்கிறது. ஏன், என்ன காரணம்? அவன் சொத்தை எடுத்து விட்டான், இவன் சொத்தை எடுத்து விட்டான். அவர்களுக்கு ஃபிக்ஸட் செய்த அந்த பங்கு குரான் நிர்ணயித்து விட்டது, ஷரியத் நிர்ணயித்து விட்டது. அது கிடைத்து விட்டால் யார் கோர்ட்டிற்கு போகின்றார்கள்? யாருக்கு சண்டை வாக்குவாதங்கள் ஏற்படுகிறது? அல்லாஹ் தான் முடிவு செய்து விட்டானே, மனிதர்கள் முடிவு செய்வதற்கு என்ன இருக்கிறது? நம்மக்குள்ள பேசிக்கலாம், நாம் 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கலாம், பஞ்சாயத்தை கூட்டலாம் என்றெல்லாம் வேலையே கிடையாது. அல்லாஹ் யார் யார் பங்குதாரர்கள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்குகள் என்ன என்று முடிவு செய்து விட்டான். அதற்கு பிறகு நம்ம என்ன கூடி பேச வேண்டியது இருக்கிறது? இன்னாருக்கு இதுதான், இன்னாருக்கு இதுதான் என்று ஃபிக்ஸட் செய்யப்பட்டு விட்ட பிறகு அதிலே மூக்கை நுழைவிப்பதற்கு யாருக்கும் வேலை கிடையாது. சண்டைகள், ஷரியத்தை நீங்கள் மீறுகின்ற பொழுது, அதிகாரத்தை உங்களுடைய கைகளில் நீங்கள் எடுக்கின்ற பொழுது, நீங்கள் கண்டிப்பாக பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் என்பது தான் இன்று நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும். ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வருகிறதா? அங்கே ஷரியத் மீறப்பட்டிருக்கும். ஆமாம், மனைவி வேலைக்கு போகுவாள், சில மனைவியை கொண்டு ஏற்படுகின்ற சில சங்கடங்கள் கணவனை பாதிக்கும். அது காரணம் என்ன? அங்கே ஷரியத் மீறப்பட்டிருக்கும். தந்தைக்கும் பிள்ளையினுடைய உறவிலே ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? அங்கே ஷரியத் மீறப்பட்டிருக்கும். ஆமாம், பிள்ளை தந்தையினுடைய பேச்சை கேட்டிருக்க மாட்டார், அவனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்திருக்க மாட்டார். அதற்கு மிக முக்கியமான காரணம், தந்தை பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்த்திருக்க மாட்டார், தர்பியத் என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்திருக்க மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, லா தரஃபா அன் அஹ்லிக அஸாக அதபன், உன்னுடைய வீட்டிலே உன்னுடைய கைத்தடியை நீ ஒருபோதும் எடுத்து விடாதே. அந்த வீட்டிலே கைத்தடி இருக்க வேண்டும். அடி தான் பல நேரத்தில் பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் என்ற ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அன்பு காட்ட வேண்டிய இடத்தில் அன்பும், கடினம் காட்ட வேண்டிய இடத்தில் கடினத்தையும் காட்ட வேண்டும் என்ற ஒரு செய்தியை நமக்கு பெருமானார் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே பெருமானார் சொன்ன ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். அதற்குத்தான் இந்த தௌபா மஜ்லிஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னலில் கல்பி ஃபர்ஹத்துன் இந்த அக்லில் லஹம்,
கரியை தொடர்ந்து சாப்பிடுகின்ற பொழுது உள்ளத்திற்கு என்று ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. ஒமா தாமல் ஃபரஹு பி அஹதின், ஒரு மனிதன் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டே இருப்பான். இல்லா அஷர்ர வ பத்தர, பார்த்தீங்களா, ஃபமர்ரத்தன் ஃபமர்ரத்தன், நபி சொன்னார்கள் என்றாவது ஒரு நாள் கறி சாப்பிடுவதில் பிரச்சனை இல்லை. அவன் தொடர்ந்து கரியை சாப்பிட்டு கொண்டே இருந்தால் அவன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதினால் அவன் தவறு இழைத்து விடுவான், பிறருக்கு அநீதம் இழைத்து விடுவான். ஒரு மனிதன் சந்தோஷத்திலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொல்லுவார்களே, அவன் தலைகால் தெரியாமல் ஆடுகின்றான் என்று சொல்லுவார்களே, அது போன்று ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் சில நேரத்தில் ஏற்பட்டுவிடும். என்றாவது ஒரு நாள் சாப்பிடுவதில் பிரச்சனை கிடையாது என்று பார்க்கின்றோம். உணவு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கிறது. ஒரு மனிதன் அதை பற்றித்தான் 24 மணி நேரம் சிந்திக்கின்றான், பார்க்கின்றான், கேட்கின்றான், அதை பற்றித்தான் கவலையும் படுகிறான் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் அன்றே சொல்லிவிட்டார்கள். இந்த உணவு சில நேரத்தில் கறிகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுகின்ற பொழுது உள்ளம் மிகுதியான ஆனந்தப்பட்டு விடுவதின் காரணமாக பாவங்கள் ஏற்பட்டுவிடும். அது உங்களுக்கு ஆபத்து என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். எனவே நல்ல நல்ல பேச்சுக்கள், ஏன் நாம் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி பேசுகின்றோம்? சமூகத்திற்கு தேவையான கருத்துக்கள் இந்த காலத்தில் தங்கத்தை விட விலை மதிப்பானது. நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு இன்று ஆள் கிடையாது, கேட்பதற்கு ஆட்கள் கிடையாது. அதுதான் பெரிய பெரிய வார்த்தைகள். ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன வார்த்தை சொன்னாங்க பாருங்க, இர்ஃபா கலிமாதக் லா சௌதக் என்று சொன்னார்கள். உன்னுடைய வார்த்தைகளை நீ அல்லாஹ்விடத்தில் உயர்த்து, உன் சப்தத்தை உயர்த்தாதன்னா. சப்தத்துக்கு இங்கே வேலை கிடையாதுன்னு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எத்தனையோ துவாக்கள் செய்கிறோம், கோரிக்கைகள் வைக்கிறோம். வார்த்தைகள் மட்டும்தானே எங்கே வேலை தவிர சப்தத்தை உயர்த்துவதனால் அங்கே வேலை கிடையாது. அல்லாஹ் என்ன மனிதர்களா ஓவராக சப்தம் போட்டு காரியத்தை சாதிப்பதற்கு? மெதுவான சப்தங்கள் போதுமானது, உன்னுடைய வார்த்தைகள் போதுமானது. அவனிடத்தில் சப்தத்தை கேட்க தேவையில்லை. இன்னக்கும் லா ததவுன அசம்ம வலா காயிப, நீங்கள் அழைக்கக்கூடிய ரப்பு செவுடன் கிடையாது, அவன் எங்கோ இருக்கக்கூடியவன் கிடையாது, அவன் உங்களோடு இருக்கக்கூடியவன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து இர்ஃபா சௌதக, கொஞ்சோண்டு உன் சவுண்டை கூட்டிக்கொண்டாங்க. உமர் இப்னுல் கத்தாபை பார்த்து உன் சவுண்டை இஃபல் சௌதக, உன் சப்தத்தை குறைச்சிக்கொண்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம்? அவன் உங்களுடன் தான் இருக்கின்றான். எனவே சப்தத்தை அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி சாதிக்க வேண்டியது கிடையாது. பேச வேண்டிய பேச்சுக்களை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக பார்க்கப்படுகிறது. ஏன் அவர்கள் சொல்றாங்க? அதுக்கு அடுத்தது இன்னல் அம்தார் யல்லதி தம்பது அஸ்ஸுஹூர் வலைச ராது என்று சொன்னார்கள். இடி சாதிக்காத, மின்னல் சாதிக்காத வேலையை சில மலை துளிகள் சாதித்து விடுகிறது. என்னங்க பண்ணுது மலை துளிகள்? இந்த பூமியில் விழுகின்ற பொழுது அந்த மலை துளிகளை கொண்டு மரங்கள் வளர்கிறது, செடிகள் முளைக்கிறது, பழங்கள் வருகிறது, காய்கனிகள் எப்படி வருகிறது? உலகத்தில் எத்தனை காய்கள் இன்று பார்க்கின்றோம். தக்காளியுடைய வரத்து கொஞ்சோண்டு குறைஞ்சிருச்சு மழையின் காரணமாக, அங்கங்க விலை உயர்ந்து விட்டது. தக்காளியுடைய விலை தங்கத்துக்கு நிகராகிவிட்டது என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு அப்படியே கொஞ்ச நேரத்தில் மாறிடுச்சு. அதே தக்காளி ஒரு கட்டத்தில் கண்டு கொள்ளாத அளவுக்கு ரொம்பவும் விலை தாழ்ந்ததாக இருந்தது. விலை ஏறுகிறது, இறங்குகிறது. யார் இதை செய்கின்றார்கள்? இத்தனை மூட்டைகள் போய் பார்க்கின்றோம். எத்தனை வெங்காயங்கள் காய்கறி கடைகளிலே போய் பாருங்கள். யார் இவ்வளவு காய்கறிகளை எங்கிருந்து யார் கொண்டு வருகின்றார்கள்? விவசாயம் செய்யக்கூடியவை யார்? விவசாயம் விதைத்து விட்டால் மரங்கள் அங்கு மலைகள் எங்கிருந்து வரும்? வானத்திலிருந்து தண்ணீர் இறங்கவில்லை என்றால் இந்த செடிகள் எல்லாம் எப்படி கொடிகளாக மாறும், மரங்களாக மாறும், பழங்களாக மாறும், காய்கறிகளாக மாறும்? இதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், நீங்களா வானத்திலிருந்து மழையை வர வைக்கின்றீர்கள், நாம் வர வைக்கின்றோமா? அல்லாஹ் எத்தனை இடத்தில் மழையை பற்றி பேசுகின்றான். வானத்திலிருந்து மழையை நான் தான் இறக்குகின்றேன் என்று சொல்லுகின்றான். என்று சொன்னால் என்ன காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள். மழைகள் வானத்திலிருந்து பெய்கின்ற அந்த மலைகள் எல்லாம் செடி கொடிகளை முளைக்கச் செய்கிறது. ஆனால் மின்னலும் இடியும் என்ன செய்ய போகிறது? மின்னலிலும் இடியிலும் சப்தங்கள் இருக்கிறது, மலையில் ஒரு சவுண்டு கிடையாதுங்க. ஆனால் வேலையை பார்த்து விடுகிறது. என்ன சொல்ல வராங்க ஜலாலுத்தீன் ரஹ்மத்துல்லாஹ்? நீ வாழுகின்ற காலத்தில் நீ மெதுவாக சாதித்து விட்டு சென்று விடு. அதிகம் சில பேர் பார்க்குறோம், ஊ ஹா என்று சப்தம் போடுவார்கள், காரியம் நடந்திருக்காது.
என்னங்க அவர் செஞ்சார்? ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப பில்டப்பாக இருப்பார், பாடியாக இருப்பார். ஆனால் சொல்கின்ற அளவுக்கு எதையும் செய்யவில்லை. ஆனால் சில பேர் இருக்கிற இடம் தெரியாது. சாதாரணமாக மனிதருடைய கண்களில் பார்க்கப்படுவார். அவர் செய்துவிட்டு போன சாதனைகள் பலது. அவரை பற்றி பின்னால் பேசுவார்கள். வாழ்ந்தால் இவரை போல வாழ வேண்டும். இவர் செய்த சாதனைகள் என்ன தெரியுமா? தோ பாருங்கள், அடுக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். பாருங்கள், அடுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். சையதுனா ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லா இந்த உலகத்தில் 66 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார்கள். செய்த சாதனை என்ன? எத்தனை உபதேசங்கள், எவ்வளவு சாதனைகள், எதை சொல்வது அவர்கள் செய்த சாதனைக்கு. எத்தனை கிதாபுகளை எழுதிவிட்டு போனார்கள். ஹவாயிதுல் இஷ்க் என்று சொல்லுகின்ற ஒரு கிதாபை, ஹவாயிதுல் இஷ்கில் அர்பாவுன் என்று சொல்லுகின்ற ஒரு கிதாபை அவர்கள் எழுதிவிட்டு சென்று விட்டார்கள். தஸவுஃபிலே அதே போன்று தஅசீருல் கபீர் ஃபில் அதபில் ஃபாரிசி என்று சொல்லுகின்ற ஒரு கிதாபை எல்லாம் அவர்கள் எழுதிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக மஸ்னவி ஷரீஃபை அவர்கள் எழுதிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து சென்று விட்டிருக்கிறார்கள். இன்றும் அவருடைய வாழ்க்கை பேசப்படுகிறது. அவர்கள் பேசிய பேச்சுக்கள் இன்றும் பேசப்படுகிறது என்று சொன்னால், அதெல்லாம் காரணம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவர்கள் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் வாழ்ந்தார்கள். ஆனால் செய்த சாதனைகள் இன்றும் பேசப்படுவது தான் மிகப்பெரியதாக இருக்கிறது. எனவே நாமும் அப்படித்தான் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் வாழ வேண்டும். அதைத்தான் அவர்கள் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். பலதரப்பட்ட விதில் ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லா அலைஹி சொல்லுவார்கள், மனிதன் கடந்து போனதையே பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு கிடைத்தது என்ன என்பதை பார்க்க மாட்டேங்கிறான். பார்த்தீங்களா? அல்லாஹ் தஹசன், ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி ஒரு வார்த்தை, நீ கவலைப்படாதே, லா தஹசன், நீ கவலைப்படாதே. ஏன் தெரியுமா? ஏன் கவலைப்படாதே? ஐய ஷைஇன் யஃப்குது, எந்த வஸ்துவை நீ இழந்து விட்டாயோ, சயஊது ஃபி ஹைஅத்தின் உக்ரா, அது வேறொரு தோற்றத்திலே கிடைக்கும் என்று சொல்லுகின்றார்கள். என்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நாம் இது போய்விட்டது என்று நினைக்கிறோம், கிடைத்ததை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தா என்ன பார்ப்போம்? பார்த்தால் தெரியும் உங்களுக்கு, எத்தனை பேர் உலகத்தில் பிறக்கின்றார்கள், பேப்பர்ல போடுறது கிடையாது. செத்து போனவனை பற்றி போடுகின்றான். அவன் ஆக்சிடென்ட் ஆகி செத்து விட்டான், இடி தாக்கி செத்து விட்டான், அவன் கிணற்றில் விழுந்து செத்து விட்டான், அவன் அங்கே தடுக்கி விழுந்து செத்து விட்டான். எங்கேயோ யாரோ இறந்து போன செய்தி போடப்படுகிறது. எத்தனை பேர் அதற்கு பகரமாக பிறந்தார்கள், எத்தனை பேருக்கு என்னென்ன கிடைத்தது என்பதை யாரும் சொல்வது கிடையாது. ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லா, மனிதனே, உன்னிடத்திலிருந்து போனதை பற்றியே நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, உனக்கு என்ன கிடைத்தது என்று பார். அல்லாஹ்வுடைய வளமை என்ன தெரியுமா? ஒன்று போனால் அதற்கு பகரமாக நோன்றை தருவான். அது சிறந்ததாக இருக்கும். ஹைரம் மின்ஹா, அது அதைவிட சிறந்ததை அல்லாஹ் தருவான். சையதுனா உம்மி சலமா ரலியல்லாஹு கணவர் இறந்து போனார்கள், உண்மைத்தான். அபூ சலமா இறந்து போய்விட்டார்கள் கந்தக்குடிய போரிலே. ஆனால் கிடைத்தது யார் தெரியுமா? போனது கணவர். தன்னுடைய கணவர் ஒருவர் போய்விட்டார், 3 பிள்ளைகளை விட்டு போய்விட்டார். ஆனால் கிடைத்தது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் கிடைத்தார்கள். ஒன்று போனால் அதைவிட சிறந்ததை அல்லாஹ் கொடுப்பான். என்ன காரணம்? நாம் பொறுமையாக இருக்க வேண்டும், நாம் அமைதியாக இருக்க வேண்டும், கேட்கக்கூடியவனிடத்தில் கேட்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லாஹ் அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி தருகின்றது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எவ்வளோ உபதேசங்கள் ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லாஹ் தன் வாழ்க்கையிலே மனிதர்களுக்கு சொல்லிவிட்டார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் மனிதனை பற்றி, அந்த லஸ்த கத்ரத்தன் ஃபீ முஹீத்தின் அன்தல் முஹீத்துல் அதீமு ஃபீ கத்ரா, நீ ஒரு துளி கிடையாது, உன்னை அழித்து விடுவதற்கு மனிதனே நீ ஒரு துளி கிடையாது. நீ யார் தெரியுமா? அந்த லஸ்த கத்ரா ஃபீ முஹீத், இந்த உலகத்திலே நீ ஒரு சின்ன துளி கிடையாது. அன்தல் முஹீத், நீ தான் அந்த துளியை சூழ்ந்து கொள்ளக்கூடியவனாக, அடைந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறாய் என்ற ஒரு செய்தியை அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், நாம் அப்படிப்பட்ட விதத்தில் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹ் குறிப்பாக இந்த துன்யாவுக்கு உலகம் என்ன தெரியுமா? ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, இந்த துன்யா எத்தனை பேர் விழுங்கிடுச்சு, எத்தனை பேர் சாப்பிட்டுருச்சு, எத்தனை பேர் இந்த துன்யாவில் அழிஞ்சு போயிட்டாங்க, இந்த துன்யாவுக்கு நீங்கள் என்னங்க உதாரணம் சொல்கிறீங்க? ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள், இந்த துன்யாவுக்கு உதாரணம் தூங்கக்கூடியவன் பார்க்கக்கூடிய கனவை போல என்று சொன்னார்கள். பார்த்தீங்களா? கனவிலே மனிதன் பணக்காரனாக காட்டப்படுகின்றான். கனவிலே ஒரு மனிதன் விதவிதமான உணவுகளை
சாப்பிடுவதாக காட்டப்படுகிறான். ஆனால் உண்மையில் அவன் சாப்பிடுவது கிடையாது, விழித்து பார்க்கின்றான். முடிந்து விட்டது, கனவில் பார்த்ததா என்று பார்க்கின்றான். பெருமானார் சொன்னார்களே, மனிதர்கள்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அன்னாசு நியாமுன் ஃபைதா மாத்து இன்தபஹு. தோ மனிதரெல்லாம் தூக்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மரணித்தால் தான் உண்மையான விழிப்பு விழிப்பார்கள். இந்த துன்யா தூக்கத்திற்கு நிகராக இருக்கிறது, கனவுக்கு நிகராக இருக்கிறது என்பதை ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லா அலைஹி அந்த ஹதீஸுடைய மிஸ்தாக்கில் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லா சொன்னார்கள், இன்ன ஹாதிஹில் ஹயா அக்ஸரு மின் ஷஹ்கத்தின் வ ஸஃபீரிஹா. ஏதோ ஆடம்பரம் அலங்காரத்தை பார்த்து ரொம்ப சுருக்கமானதாக இருக்கிறது. ஃபலா தக்தர்ரன்ன பிஹா சிவா புதூரல் ஹப்பி. இதிலே நீ ஏமாந்து போய்விடாதே, விதைகளை விதைத்து விடு. பிரியம் என்னும் விதையை நீ விதை என்று ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால், நாம் அப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை தான் அவர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள். மை யுரீதுல் கமர் லா யதஜன்னபுல் லைல். சந்திரனை ஒருவன் பெற நாடினால் அவன் இரவை விழித்துதான் ஆக வேண்டும். இரவில் விழிக்காமல் சந்திரனை பார்க்க முடியாது. மை யர்கபு ஃபில் வர்த் லா யக்ஷா அஷ்வாகஹு வ மை யஸ்ஆ இலல் ஹப் லா யஹ்ரபு மின் ஸாத்திஹி. பாத்தீங்களா, வ மை யஸ்ஆ இலல் ஹுப்பி. யார் அல்லாஹ்வை பிரியப்பட வேண்டும் என்று விரைவானோ அவன் அல்லாஹ்வுடைய தாத்தை விட்டும் விரண்டோட கூடாது என்ற ஒரு செய்தியையும் ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லா அலைஹி நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லா அலைஹியுடைய அந்த வார்த்தைகள், அந்த பேச்சுக்கள் இன்றும் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, நீ போனாலும் உன்னை பற்றி உன்னுடைய பயன்கள் மக்களுக்கு பயனாக என்றும் இருக்க வேண்டும். அது போன்று வாழ்ந்துவிட்டு செல், மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக உன் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லா அலைஹி மனிதர்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். பார்த்தீங்களா, ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லா சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஅவீதின் யம்னஹுல்லாஹு லில் இன்சான் அன் யமுத்தஹும் பில் குத்ரத்தில் காஃபியா அலல் பத்இ மின் ஜதீதின். மனிதனை அல்லாஹ் பலவிதத்தில் சோதிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த சோதனையை வைத்துதான் மனிதனுடைய பிரியத்தை அல்லாஹ் எடை போடுகின்றான் என்ற ஒரு செய்தியையும் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். எனவே மனிதன் ஒன்றை பெற நினைத்தால் ஒன்றை இழக்க வேண்டும். குறிப்பாக வஹதத் ஹல்வத் ரெண்ட சொல்லி தருகின்றாங்க ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லா. அல் வஹதத்து வல் ஹல்வத்து ஷைஆனி முக்தலிஃபானி என்று சொல்லுகின்றார்கள். வஹதத் ஹல்வத் இந்த ரெண்டும் சூஃபியாக்களுடைய மிகப்பெரிய மிஸ்தாக்காக இருக்கிறது. ரெண்டையும் மனிதன் பெறத்தான் செய்ய வேண்டும் என்பதை ஒரு வார்த்தை சொல்றாங்க. இன்னைக்கு நம்மெல்லாம் புழக்கத்தில் ஒரு தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அது ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லா சொன்னது. என்னங்க வார்த்தை? அழுத குழந்தைக்குத்தான் பால் கிடைக்கும். யாரை கேட்டாலும் இந்த பழமொழியை சொல்லுவாங்க, அழுகின்ற குழந்தைக்குத்தான் பால் கிடைக்கும். ஆமாங்க, அழுகாத குழந்தைக்கு பால் கிடைக்காது என்று சொல்லுவார்களே, யார் இந்த வார்த்தையை சொன்னது? அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு கிடையாதுங்க. சையதுனா ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லா சொன்னார்கள், ஹல் யனாலு திஃப்லு அல்லபன் பிகைரி புகாயின். என்ன வார்த்தை பார்த்தீங்களா? ஹல் யனாலு அத்திஃபுல் அல்லபன் பிகைரி புகா. அழுகாமல் குழந்தைக்கு பால் கிடைக்குமா என்று சொல்லுகின்றார்கள். அதனால் நாம் அப்படிப்பட்டவருடைய உபதேசங்களை மக்களுக்கு நாம் பரிமாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கைகளை, அவருடைய வார்த்தைகளை நமக்கு மத்தியில் புழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். சையதுனா ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லா சொல்லுவார்கள், அல் கலபு வஷ்ஷஹ்வத்து யஜ்அலானி அல் மர்அ அஹ்வல் வ யஹ்வலானி அர்-ரூஹ அன் தரீகில் இஸ்திகாமா. என்ன வார்த்தையை சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? ரெண்டு ரொம்ப ஆபத்துங்க. கோபம், இச்சை, இந்த ரெண்டையும் திறந்தவர் பேர் தாங்க சூஃபி மகான். அவர் யாருங்க? வலி. அவர் இறைநேசர். அவர் யாருங்க? ஏங்கன்னு சொல்கிறோம்? ஏங்க ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லா பற்றி இன்றும் பேசுகிறோம்? அவர்கள் ரெண்டையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. கோபத்தை விட்டு எழுந்து விட்டார்கள். சாபி வந்து கேட்குறாங்க, யார ரசூலுல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்கள். லா தகலப், கோபப்படாது. யார ரசூலுல்லாஹ் எனக்கு திரும்ப உபதேசம் செய்யுங்கள். லா தகலப், கோபப்படாது. யார ரசூலுல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்கள். லா தகலப், கோபப்பட. முடிஞ்சிருச்சு உபதேசம். ஏன் பை? கோபத்தை தூக்கி எறிந்து விடு. அல் கலபு மின ஷைத்தான். கோபம் ஷைத்தானிடமிருந்து, அதை உதறிவிடு. கோபம் தான் பலருடைய குடும்பங்களை வீணடித்து விடுகிறது, மனிதனுடைய உயர்வை தடுக்கிறது, மனிதனுடைய பண்புகளை நாசமாக்குகிறது. கோபம் தான் மனிதனை வேறொரு தன்மையாக, அவனை வேறொரு ரூபகமாக மாற்றி விடுகிறது என்பதை ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லா
கோபமும் இச்சையும் இந்த ரெண்டும் மனிதனை மாற்றி விடுகிறது. சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க, இந்த ரெண்டும் தான் ரூஹை, சரியான நேரான இஸ்திகாமத்துடைய பாதை விட்டும் நீக்கி விடுகிறது என்று சொல்லுகின்றார்கள். எனவே பார்த்தீங்களா, நாம் நேராக போவதற்கு தடை என்ன தெரியுமா? கோபமும் இச்சையும். மனுஷன் இது ரெண்டில் உஷாராக இருக்கணுங்க. மனுஷன் பாடியை பற்றி கவலைப்படுறான், உடம்பை பற்றி கவலைப்படுறான். என் உடம்பை வீக் ஆகிடுச்சேங்க, என்னால் வேகமாக நடக்க முடியலையேங்க, என்னால் இப்படி இருக்கிறது அப்படி இருக்கு. ஆனால் சூஃபியாக்கள் உடலை பற்றி கவலைப்பட்டது கிடையாது, ரூஹை பற்றி கவலைப்பட்டார்கள். உடலினுடைய டேமேஜ் என்பது அது வாழ்க்கையை குறைக்கும், மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்கு கேள்வியாக இருக்கும். ஆனால் ரூஹுடைய டேமேஜ் என்பது அது ஈமானுக்கு கேள்விக்குறியாகிவிடும், அல்லாஹ் வரை போவதற்கு தடையாகிவிடும் என்பதை. அதனால் தான் அவருடைய கவனங்கள் எல்லாம் அதிகமாக ரூஹ் மேல இருந்துச்சுங்க. ஜலாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படிப்பட்ட விஷயத்தை தான் அவர்கள் கேட்டார்கள், சொன்னார்கள். ஜலாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹ், அங்கங்கே கழுதை சப்தம் கேட்கிறது. கழுதையை சார்ந்த உன் காதை வித்துவிடு, வஷ்தர் உதுனன் உகரா, இன்னொரு காதை வாங்குன்றான். பார்த்தீங்களா, அது என்னங்க? இன்ன அன்கரல் அஸ்வாத் லசௌத்துல் ஹமீர், குர்ஆன் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு பிடிக்காத சப்தம் கழுதையின் சப்தம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த கழுதையின் சப்தம் மோசமானது, உன் காதில் அதைவிட மோசமானதை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். அல்லாஹ் தடுத்த பாவத்தை கேட்கின்றாய். ஒருவன் புறம் பேசுகின்றான் கேட்கின்றாய், கோல் பேசுகின்றான் கேட்கின்றாய், அசிங்கமான பாடலை பாடுகின்றான், ஒரு பெண்ணை வர்ணிக்கிறான், நீ காதால் கேட்டுக்கொண்டிருக்கிறாயே. இது அதைவிட மிக மோசமானது. அந்த காதை தூக்கி எறிந்து விட்டு இன்னொரு காதை வாங்கு. எப்படிங்க வாங்க முடியும்? இன்னொரு காதை, ரெண்டு காது தாங்க மனுஷன் கொடுத்தது அல்லாஹ். அதை எப்படிங்க? என்னங்க கம்பலா தூக்கி எறிகிறதுக்கு? இது என்னங்க பொருளா தூக்கி எறிகிறதுக்கு? காதுங்க. ஜலாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்லுகின்றார்கள்? உன் காதை, பாவம் செய்யக்கூடிய அந்த காதை தூக்கி எறிந்து விடு என்றால் மாற்றிவிடு. வஷ்தரி இதன் உதுனன் உகரா, இன்னொரு காதை மாற்று, அதை வாங்கு. ஃபஉதுனுல் ஹிமாரி லா துத்ரக் ஹாதல் கவுல், கழுதையின் காதில் நல்ல வார்த்தைகள் விழாதுன்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா, யாராவது நம்ம பேசிட்டு இருந்தா இன்னொரு சவுண்டு கேட்டுச்சுன்னா காதில் உழுவாது. என்னங்க அங்கே தூரத்தில் ஒரு சவுண்டு கேட்குதுங்க, அதனால நீங்க பேசுறது கேட்கலங்க. அதே மாதிரி தான் இந்த காதிலே பாவமான குறையான விஷயங்கள் கேட்க 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 பழகி போனால் நல்ல விஷயங்களை கேட்காது என்ற ஒரு செய்தியை ஜலாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உம்மத்திற்கு எத்தனை வார்த்தைகள், எத்தனை உபதேசங்கள் வாழ்நாள் முழுக்க சொன்னாலும் நம்முடைய வயதுகள் காலியாகுமே தவிர ஜலாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹுடைய புகழ்கள் அது பாடப்பட்டு கொண்டே இருக்கும், பாடப்பட்டு கொண்டே இருக்கும். என்னங்க ஹிஜ்ரி 600 எந்த காலம், இது எந்த காலம்? அவருடைய வார்த்தைகள் இன்று பேசப்படுகிறது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பொருள் காணா போடுச்சு, 5 வருஷத்துக்கு முன்னால் வீடு போடுச்சு, ஐயோ போன வருஷம் வரும்போது இந்த இடத்துல இது இருந்துச்சுங்க, என்னங்க மாறி போடுச்சு இந்த ஏரியா, இந்த இடமே மாறி போடுச்சுங்க, எனக்கு அடையாளம் தெரியாத மாதிரி ஆயிடுச்சுங்க. எத்தனை வருஷங்க ஆச்சு? 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு. ஜலாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹ் மறந்து எத்தனை வருஷங்க ஆச்சு? 900 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றும் அவருடைய பேச்சுகள் பேசப்படுகிறது என்று சொன்னால் அவர்களுடைய பேச்சே மறையவில்லை என்றால் அவர்களா மறைய போகின்றார்கள். அவருடைய பேச்சுகள் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். சொன்னார்கள், ரமலான் இன்ன குல்ல சபாஹின் மின்ஹு ஐதுன் வ குல்லு லைலத்தின் மின்ஹு கத்ர். என்ன ஒரு வார்த்தை! இந்த வார்த்தைகளுக்கு என்ன தங்கத்தை நிகராக்குவதா? சொன்னார்கள், ரமலான் தேடி தேடி பார்க்கிறவனே, ஒரு மூமினுக்கு ஒவ்வொரு சபாகும் இது தான், ரமலான் தாண்டா குல்லு சபாஹின் மின்ஹு ஈதுன் வ குல்லு லைலத்தின் மின்ஹு கத்ருன் என்றார்கள். ரமலானை தேடக்கூடியவனே, நீ அல்லாஹ்வை வணங்கிவிட்டால், அவனை தொழுது விட்டால், ஒவ்வொரு நாளும் ரமலான், ஒவ்வொரு நாளும் பிறநாள், ஒவ்வொரு இரவும் லைலத்துல் கத்ர் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை திருப்திப்படுத்தின அந்த இரவுக்கு பேர் லைலத்துல் கத்ர். அல்லாஹ்வை திருப்திப்படுத்திய 4 பேர் ஈது, அல்லாஹ்வை திருப்திய மாதத்தின் பேர் ரமலான் என்று சொன்னார்களே. ரமலான் ஏன் புனிதம் பெற்றது? குர்ஆன் இறங்கியதின் காரணமாக, ஓதியதின் காரணமாக, நோன்பு வைத்ததின் காரணமாக. நமக்கு வருடத்தில் ஒரு மாதம் ரமலான், சஹாபாக்களுக்கு 12 மாதம் ரமலான். ஏன்? அவர்கள் எல்லா நாளும் குர்ஆனை ஓதினார்கள், எல்லா நாளும் அவர்கள் நோன்பு வைத்தார்கள், எல்லா நாளும் அவர்கள் அல்லாஹ்வை வணங்கினார்கள். அதனால் அவர்களுக்கு எல்லா மாதமும் ரமலானாக தெரிந்தது, எல்லா இரவும் அவர்களுக்கு லைலத்துல் கத்ராக இருந்தது. ஏன் லைலத்துல் கத்ர்? நாம் நின்று வணங்குகிறோம், வருடத்தில் ஒரு நாள், எல்லா இரவும் அவர்கள் நின்று வணங்கியதன் காரணமாக அவர்களுக்கு அதுதான் லைலத்துல் கத்ராக இருந்தது என்ற ஒரு செய்தியை நம்மால்
பார்க்க முடிகிறது என்பதை நாம் இது போன்ற ஒரு வார்த்தைகள் ஜலாலுதீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படியெல்லாம் சொல்லுகின்றார்கள் என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மகான்களுடைய வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கும் லட்சியத்திற்கும் உயர்வுக்கும் காரணமாக இருக்கும். எனவே தான் அவருடைய வார்த்தைகளை என்றும் நாம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக பேசுகின்றோம். என்ன வார்த்தைகள் சொன்னாங்க ஜலாலுதீன் ரூமி ரஹமத்துல்லா? அநேகமாக இந்த ஒரு வார்த்தையை செய்தினா உசைன் ரதியல்லாஹ் அவர்களுடைய வாளிலே எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அவர்களுடைய வாளிலே இந்த வார்த்தை எழுதிட்டு இருந்துச்சான். என்னங்க ஒரு வார்த்தை பாருங்க, ஹாதல் கலிமாத் நகஷுன் அல சைஃபில் இமாம் ஹுசைன். இமாம் ஹுசைன் ரதியல்லாஹுடைய பயன்படுத்திய வாள், ஜுல்ஃபிகாரே ஹைதரே கர்ராருடைய அந்த வாள், அது பின்னால் ஹுசைன் ரதியல்லாஹுடைய கைகளிலே வலம் வந்தது. அந்த வாளிலே எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, என்ன உயர்ந்த வார்த்தை, அர்ரிஸ்கு மக்ஸூமுன், உணவு பங்கு செய்யப்பட்டு விட்டது. என் உணவை நீங்களும் உங்கள் உணவை நானும் எடுக்க முடியாது. ரிசுக்கனா என்ன சாப்பாடா? ரிசுக்கனா ஆடையா? ரிசுக்குன்னு சொன்னால் கல்வியும் ரிசுக்காக இருக்கிறது, மனிதனுடைய ஆயுளும் ரிசுக்காக இருக்கிறது, ஆரோக்கியமும் ரிசுக்காக இருக்கிறது, செல்வமும் ரிசுக்காக இருக்கிறது, மூச்சும் ரிசுக்காக இருக்கிறது, பேச்சும் ரிசுக்காக இருக்கிறது. எல்லாமே பிக்சட் செய்யப்பட்டு விட்டது. மக்ஸூமுன், பங்கு வைக்கப்பட்டு விட்டது. யாரும் அதை பறிக்க முடியாது. ஐயோ நான் லேட்டாக போனால் என் சாப்பாடை எடுத்துருவாங்களே, எனக்கு சாப்பாடு குறைஞ்சிருமே. கிடையாது. உனக்கு எழுதப்பட்டது, ஃபிக்ஸ் செய்யப்பட்டது, அது இருக்கத்தான் செய்யும். எத்தனையோ உணவை கீழே கொட்டுறம என்னங்க மனிதர்கள் இல்லையா சாப்பிடுவதற்கு? இருந்தார்கள், பெயர் எழுதப்படவில்லை. கல்யாண வீட்டில் என்னங்க சாப்பிட்டு கொஞ்சோண்டு இதை இலையில தூக்கி போடுறாங்களே, அதை ரோட்டில் இருக்கக்கூடிய நாய்கள் சாப்பிடுகிறது. ஏன்? அவன் கைகளுக்கு அது எட்டவில்லையா? இலையில் வரவில்லையா? பேஷனில் இருந்து அவனுடைய இலையில் விழவில்லையா? அது வாய்களுக்கு போகவில்லையா? என்ன காரணம்? பெயர் எழுதப்படவில்லை. எனவே குப்பைக்கு போனது, இலையின் மூலமாக அது வெளியிலே போனது. இவனுக்கு வயிறை நிரம்ப வைத்து அந்த சாப்பாட்டை சாப்பிட வைக்காமல் அல்லாஹ் அதிலே 100 பேரை எழுதியதன் காரணமாக அங்கே மாறியதென்றால் அர்ரிஸ்கு மக்ஸூமுன். மனிதனுக்கு இந்த ஒரு வார்த்தையின் மீது நம்பிக்கை வந்து விட்டால் அவன் அலைய மாட்டான், அவன் ஓட மாட்டான், அவன் கவலைப்பட மாட்டான். ஏங்க இன்னைக்கு கவலை அதிகம்? நம்ம என்னங்க தங்கத்துடைய ரேட்டு 1 லட்சம் ஆயிடுச்சு, தங்கத்துடைய ரேட்டு 10,000 இருக்கும்போது நீ என்ன யோசித்தாய்? அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியது கிடையாது. காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், உலகம் மாறிக்கொண்டே இருக்கும். ரப்பு மாறாதவனாக இருக்கின்றான். மாறுகின்ற உலகத்தை பார்க்காதே, மாறுகின்ற மனிதர்களை பார்க்காதே, மாறுகின்ற செல்வங்களை பார்க்காதே. மாறாத ரப்பை பார், மாறாத ரசூலை பார், மாறாத குர்ஆனை பார், மாறாத ஷரியத்தை பார், மாறாத சுன்னத்தை பார். அதுவெல்லாம் மாறாததாக இருக்கிறது. எனவே அதை நம்பி நாம் வாழ வேண்டும். துன்யா மாறுகின்றது. நேற்று ஒரு உலகம், இன்று ஒரு உலகம். என்னங்க துன்யா மாறி போயிடுச்சுன்றாங்க, டெக்னாலஜி மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு ஒரு பஸ்ஸாக இருந்துச்சு, இன்னைக்கு வேற மாதிரி பஸ்ஸாக இருக்கிறது. என்னங்க அது தாழ்தள பேருந்து, இது என்னங்க மினி பேருந்து. எத்தனை விதங்களாக நம் கண்களுக்கு முன்னால் துன்யா மாறிக்கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் மாறுகின்றவர்கள், அவர்களை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம், அவர்களுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைக்கிறோம். நாளைக்கு ஒருத்தர் வாங்க என்ன சந்திங்க, உங்களுக்கு நான் கேஷ் தருகிறேன் என்று சொல்லிவிட்டால் மனிதன் நிம்மதியாக தூங்குகின்றான். நாளைக்கு அவர் தந்துருவாருங்க என்ற நம்பிக்கையில் தூறுகின்றான். மனிதன் மாறக்கூடியவன். அவன் இருப்பானா இல்லையா என்று தெரியவில்லையே. காலையில் செய்தி வருகிறது, உனக்கு காசு தருவேன் என்று சொன்னவன் இறந்து போய்விட்டான் என்ற செய்தி கிடைக்கிறது. யோசிச்சு பாருங்க, இறந்து போகின்ற மனிதனுடைய பேச்சின் மீது இவ்வளவு நம்பிக்கை. அல்லாஹ் யார்? வத்தவக்கல் அலல் ஹய்யில்லதி லா யமூத், மரணிக்காத அந்த இறைவனின் மீது நம்பிக்கைவே. வத்தவக்கல் அலல்லா என்று சொல்லவில்லை, அலல் ஹை என்று சொல்லிவிட்டான். அல்லாஹ் யாருங்க? ஹய்யுன் கய்யூமாக இருக்கின்றான், லா யமூத்தாக இருக்கின்றான். அந்த மனிதன், அந்த ரப்பின் மீது நம்பிக்கை இல்லாமல் மனிதன் என்னுடைய ஓனரின் மீது நம்பிக்கை, என்னுடைய எஜமானின் மீது நம்பிக்கை, எனக்குடைய சொந்தக்காரன் மீது நம்பிக்கை, என்னுடைய நண்பரின் மீது நம்பிக்கை என்று சொல்லி திரிகின்றான். அர்ரிஸ்கு மக்ஸூமுன் சொன்னார்கள். அடுத்து என்னங்க? வல் ஹரீசு மஹ்ரூமுன். ஹுசைன் ரலியல்லாஹுடைய வாளில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, வல் ஹரீசு மஹ்ரூமுன். அப்படின்னா என்னங்க? பேராசைக்காரன் எதுவும் கிடைக்காமல் ஏமாந்து தான் போவான். ஹரீஸ், இருசு இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதன் மரணித்தாலும் அவனோடு பேராசை பயணித்து கொண்டே இருக்கும். நாங்கள் லவ் கான லி இப்னி ஆதம வாதியம் மின் தஹபின் லப்தகா இலா தாலிஸ். 2 ஓடைகள் தங்கம் முழுக்க கொடுக்கப்பட்டாலும் 3வது எங்கே என்று தான் ஆசைப்படுவான் மனிதன். போதும் என்ற எண்ணம் இருக்காது, வேண்டும் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருப்பான். ஏன்? ஜலாலுதீன் ரூமி ரஹமத்துல்லா சூஃபியாக்கள்
போதும் போதும் என்று வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி இன்றும் பேசப்பதற்கு காரணமாக அவர்கள் துன்யாவை போதும் என்று சொன்னார்கள், அல்லாஹ்வை வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே அவர்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே வல் ஹரிசு மஹரூமுன், பேராசைக்காரன் நஷ்டக்காரனாக இருக்கிறான், அவனுக்கு எதுவும் கிடைக்காது, ஏமாந்து தான் போவான். வல் பகீலு மத்மூமுன், கஞ்சன் பழிக்கப்படுவான். வல் ஹாசிது மன்ஹூமுன், அதே போன்று தான் பொறாமைக்காரன் அவன் மன்ஹூம், அவன் வெறுக்கப்படுவான் என்ற ஒரு செய்தி ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹுடைய அந்த வாளிலே எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. எனவே நல்லவர்களுடைய தொடர்புகள், நல்லவர்களுடைய வார்த்தைகள் நம்மை பண்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மற்றவர்களுடைய வார்த்தைகள் நம்மை புண்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. புண்படுத்துகின்ற வார்த்தைகளை விட்டு நம்மை பண்படுத்துகின்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பது தான் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதைத்தான் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், யார் இறைவனுடைய சன்னிதானத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை வையுங்கள், மற்றவர்களுடைய சன்னிதானத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை வைக்காதீர்கள் என்ற ஒரு செய்தியையும் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய உபதேசங்கள் என்றும் நமக்கு தேவைப்படுகிறது. நல்லோருடைய வார்த்தைகள் அது உள்ளத்தை சரி செய்யக்கூடியதாக. ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்களே, இந்த உள்ளம் என்பது தான் அது இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லுஹு, அது மட்டும் சரியாகிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும், அது கெட்டுப்போனால் எல்லாம் கெட்டுப்போகும் என்று சொன்னார்களே, அந்த உள்ளத்தை சரி செய்வது தான் இது போன்ற நல்லவர்களுடைய வார்த்தைகளை கொண்டும், அதிலும் குறிப்பாக ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னென்ன வார்த்தைகளை நமக்கு சொல்லி தந்தார்களோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி சமூகத்திற்கும் தேவையாக, குறிப்பாக அவர்கள் மௌனம் என்பதை அதிகமாக சொன்னார்கள். அவர்கள் லா புத்தலனா மின ஸம்தி பஅல் வக்த் ஹத்தா நதஅல்லமல் கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறான், தனக்கு தெரிஞ்சதை பிறருக்கு கொடுக்கணும்னு நினைப்பான், அவனுக்கு தெரிஞ்சதை வாங்கணும்னு நினைக்க மாட்டான். அது எப்பொழுது வாங்க முடியும்? நீ கொஞ்ச நேரம் அமைதியாரி, அவன் சிலது பேசுவான், அப்போ அந்த மெட்டீரியல் உனக்கு கிடைக்கும். நீ பேசிக்கிட்டே இருந்தால் உன்கிட்ட உள்ளது அவனுக்கு போகும், அவன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல செய்திகள் உனக்கு கிடைக்காது. ஆனால் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், லா புத்தலனா மின ஸம்த் பஅல் வக்த், சில நேரங்களில் மௌனமாக இருப்பது தான் நமக்கு சிறந்தது. ஹத்தா நதஅல்லமல் கலாம், நாம் பேச்சை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை அல்லமா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். அல் கலாமு தில்லுல் ஹகீகா வ ஃபர்உல் ஹகீகா, இந்த பேச்சு என்பது உண்மையின் வெளிப்பாடாக நிழலாக தெரிகிறது என்று சொன்னார்கள். ஃபஇன்னல் ஹகீகா அவுலா பில் ஜத்பி மின்ஹு வ அக்லக் என்பதாக இருக்கிறது என்ற ஒரு செய்தியை அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். எனவே நாம் நல்லதை பேசி நல்லவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் பயன்பட வேண்டும் என்பது தான் நல்லவர்களுடைய விஷயமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா இது போன்ற நல்லவர்களுடைய தொடர்புகளையும் நல்லவர்களுடைய பேச்சுக்களையும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கைக்கு உயர்வுக்கு காரணமாக ஆக்குவானாக. இவர்களை பற்றி என்றும் பேசக்கூடியவர்களாக நினைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், குறிப்பாக இந்த தௌபாவுடைய மஜ்லிஸ் ஜமாதுல் ஆஹிருடைய மஜ்லிஸாக இருக்கிறது. இன்னும் சில நாட்களில் சையதுனா ஷாஹுல் அமீத் பாதுஷா நாயகத்துடைய உருசுடைய தினங்கள் எல்லாம் வரப்போகிறது. அவர்களையும் நாம் நினைவு கூற வேண்டும். அவர்கள் தங்களுடைய பிள்ளை யூசுப் தாதா அவர்களை எப்படி தர்பியத் செய்தார்கள். ஒரு தொழுகைக்கு ஜமாத்திலே வரவில்லை, அவரிடத்தில் பல நாட்கள் பேசவில்லை என்ற வரலாறுகள் அவர்களை பற்றி எல்லாம் வருகிறது. அல்லாஹ் அவர்களுடைய பிறப்பதற்கு முன்னாலே தாயுடைய வயிற்றிலேயே அவர்கள் பல மனிதர்களை காப்பாற்றியவர்களாக, அவர்கள் பாதுகாத்தவர்களாக இருந்தார்கள் என்ற வரலாறெல்லாம் வருகிறது. அல்லாஹு தஆலா இது போன்ற நல்லோர்களை பற்றி நினைக்கக்கூடிய பேசக்கூடிய வாக்கியத்தையும், அல்லாஹ் வாழ்க்கையிலே உயர்ந்த வாழ்க்கையை வாழுகின்ற அல்லாஹ் எப்படி அல்லாஹ் சில பேருடைய ஆமனும் ஈமான் கொண்டவருடைய தரத்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று சொல்லுகின்ற பொழுது வசதி உயரும், வாழ்க்கை உயரும், கண்டிப்பாக ஆரோக்கியம் உயரும். உயர்த்தக்கூடியவன் அல்லாஹ் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா இந்த தௌபாவுடைய மஜ்லிஸை கபூலாக்கி நம்முடைய நோக்கங்கள் நாட்டங்கள் ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. வ ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.